ஸோ ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் பிறந்த வீடு அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நாளாக இருக்க ஒரு டவுட் வந்து நான் இன்றைக்கி கிளியர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, யார் என் நேட்டிவ் ராஜஸ்தான் அப்படின்னு சொன்னாலே அது டெசர்ட் தான்டா, அங்கே எப்படா இருக்கீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து என் வீடு அண்ட் என் வீட்டில் என்னென்னலாம் பிளான்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்குது அதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சின்ன கோவில். இது வந்து இங்கே இருக்கவங்க கொஞ்சம் ஃபேமிலிஸ் மட்டும் சேர்ந்து கட்டின கோவில். அண்ட் இந்த பின்னாடி ஒரு மரம் பார்த்துருப்பீங்க. இது செம்ம பெரிய ஒரு நீம் ட்ரீ. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரீனே சொல்லலாம். அவ்வளோ பெருசு இருக்கும். அண்ட் நான் சின்ன வயசில் இருக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடிலேருந்தே இருக்குது. அண்ட் இதுதான் இங்கே இருக்க சாமி. இது வந்து ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஃபுல்லாக டெய்லி பூஜை பண்ணுறதுக்கு. அப்போது வந்து நான் உங்ககிட்ட அந்த சாமி எப்படி இருக்குது அந்த பூஜை எப்படி பண்ணுறாங்கன்னு காட்டுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த கோவில் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க மாடு. ஸோ இதுதான் நான் சொன்ன பெரிய மரம். இவ்வளோ பெருசு இருக்கு மட்டும் பாருங்க. இது பார்க்கறதுக்கே ரொம்ப இவ்வளோ தூரம் போக வேண்டியதா வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எங்கள் மாமா வீடு, இதுவும் எங்கள் மாமா வீடு. இவங்களாம் வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க. இங்கே வெக்கேஷனுக்கு வரும்போது மட்டும் இங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. மற்ற டைம் சும்மா தான் பூட்டி இருக்கும். இது வந்து இந்த ஃபுல் லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போகிறதுக்கான தண்ணி ஃபுல்லாக இதுலேருந்து தான் போகும். அண்ட் இந்த மாடு இங்கே இருக்க எல்லா தண்ணி யூஸுமே இப்படி தான். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னென்னலாம் பிளான்ஸ் இருக்குது, என்னென்னலாம் செடி இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது என்னடா ட்ரம் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து இந்த அரிசி கோதுமை இருக்குல்ல, கோதுமையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மிச்சம் இருக்கும் செடி இருக்குல்ல, அந்த செடியை வந்து இந்த மாட்டுங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாட்டுகளுக்கு கொடுக்கறதுக்காக இந்தமாரி அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தில் வந்து 2 மாதிரி போடுவாங்க. ஒன்று வந்து இந்தமாரி நார்மலாக வெங்காயம் போடுவாங்க. இது எதுக்குன்னா நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு. அண்டு இன்னொரு மாதிரி இன்னும் வெங்காயம் போடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தமாரி என்னடா இது வெங்காயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பூ இருக்கு இல்லையா, இது வந்து நிறையா சீட்ஸ்லாம் வரும். ஓகேவா? அந்த சீட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமும் அந்த மாதிரி நிறையாவும் போட்டு வைப்பாங்க.
அண்ட் அந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு சாப்பிட்றதுக்காக. இந்த க்ரீன் கலர்லாம் இருக்குல்ல, இதுவும் வந்து மாடு சாப்பிட்றதுக்காக தான். அண்ட் இது என்ன செடி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், இது வந்து பீக்கங்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கே சத்தியமாக தமிழில் பீக்கங்கானா என்னன்னு தெரியாது. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் இதுவும் வந்து எல்லாமே மாடு சாப்பிட்றதுக்கு தான். அண்ட் இது வந்து அந்த க்ரீனாக நீட்டாக வரும் ஒன்று, அது பேர் என்னன்னு தெரியல. இப்படி வரும், அது பேர் என்னன்னு தெரியல. க்ரீன் கலரில் அது வேணால் நான் பேர் வந்து எடிட் பண்ணும்போது கேட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னது இது, மேலே வந்து முருங்காய். ஓகே, இது வந்து எலுமிச்சப்பழம், லெமன். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது புதினா. இது வந்து புதினா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து மாங்காய் மரம். இது வந்து பப்பாயா. பரவாயில்ல, எனக்கும் கொஞ்சம் பேர்லாம் தெரிஞ்சிருக்கு. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறையா இருந்துச்சு. இப்போ கல்யாண ஒர்க்காக எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க. கிரேப்ஸ் இது. அண்ட் இது திருப்பி வந்து ஒரு, இது பேர் என்ன, லெமன். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, டொமேட்டோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி சுகர் கேன். இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க, சீசனில் தான் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. இப்போதைக்கு சும்மா அப்பப்போ எப்போயா போர்டு அடிக்கும்போது சாப்பிட்றதுக்காக லைட்டாக. அண்ட் சீட்ஸ்க்காக கொஞ்சோண்டு போடுவாங்க. அதுதான். இது வந்து பார்த்த பிளான்ஸே தான் திருப்பி எங்கள் மாமா நட்டு வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் ரோஸ்ட்டு. ஸோ இது திரும்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே மாடு சாப்பிட்றதுக்காக தான் இது ஃபுல்லாக. ஸோ இந்த க்ரீன் வரைக்கும் மாடு சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நட்டு வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுகர் கேன், ரோஸ் இது. அண்ட் திஸ் பனானா ட்ரீ. இப்போதைக்கு எல்லாமே சின்னதாக இருக்குது. அண்ட் இவன் யாருன்னு தெரியல. அதான் சைடு இருக்கிறது வந்து கருவேப்பிலை. அண்ட் இதுதான் வந்து கிணறு. இங்கிலேருந்து தான் எல்லா வாட்டர் சப்ளை எல்லாமே ஓடிட்டுருக்குது. ஓகே. இது நான் சொன்னல தூரமாக மாடு சாப்பிட்றதுக்காகன்ட்டு, இது ஃபுல்லாக தான். ஓகே. ஸோ நான் பார்த்தீங்களா, ஏதோ இந்த வீட்டில் தான் பிறந்தேன். அதுவும் எப்படி பிறந்தேன்னா, அந்த மாடெலாம் கட்டிருந்துச்சுல்ல, ஃபஸ்ட்டு வந்து அங்கே மேலே வந்து ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த மாட்டு ஷெட்டில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு அது கேட்கும்போதெல்லாம் ஏசுநாதர் ஃபீலிங் வரும். அது ஏன்னா அவரும் ஒரு மாட்டு கொட்டாயில் தான் பிறந்தாருன்னு நான் வந்து ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு வந்து வேகமாக அந்த பேர்ட் கிட்ட போகும். ஓகே. கிட்ட போனால் பார்த்துருமானே தெரியல. அது இங்கேருந்து பார்க்கும்போதே பயப்படுது. இப்போ இருப்பியா ஓடிடுவியா, ஓடிடுச்சு. இன்னொரு தலைவன் இருக்கான். இவனாச்சு இருப்பானா ஓடிடுவானா பார்ப்போம்.
போடாடி பாய். ஸோ எஸ், நம்ம வந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த பறவைக்காக தான் நான் மோஸ்ட்லி மெயினாக வந்தேனே. அது உட்காந்துருக்கேன், அதுவே நிறையா இருந்துச்சு. எல்லாம் இப்போ பறந்து அங்கங்கே போய் உட்காந்துருக்குதுங்க. அதுக்காக நான் இங்கே வந்தால் அதுங்க அங்கே போயிடுச்சு. ஸோ காய்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க நான் பிறந்த வீடு அண்டு எங்கள் வீட்டிலே என்னென்னலாம் இருக்குது. இங்கே எதுவும் வெளியில் எதாவது வாங்க முடியும், வீட்டிலே மோஸ்ட்லி எல்லாமே கிடச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.